இந்த யுனைடெட் நேஷனில் வேலை செய்யும் பலரின் சம்பளம் என்பது மிகவும் ஹியூஜ் ஆகும். இது இந்த ரிப்பப்ளிகன் கட்சியில் உள்ளவர்களே ஆடிட் செய்தார்கள். என்ன இவர்கள் அனைவரும் இவ்வளவு அதிக சம்பளம் வாங்கியபடி என்ன செய்கிறார்கள்? இப்போது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு துர்நிகழ்ச்சி நடந்தால் இவர்கள் அங்கு சென்று கன்சல்டன்சி செய்கிறார்கள். ஹியூஜ் என்மவுண்ட் ஆகும். இதனுடன் தொடர்புடைய பல நாடுகளுக்கு இவர்களை அஃபோர்ட் செய்யக்கூட முடியாது. அப்பிறகு ஏன் இப்படி ஒரு விஷயம்? இது இருக்கும் நோக்கம் என்ன? இப்போது யூனிசெஃப் மூலம் குழந்தைகளுக்கு போஷகாகாரம் வழங்கப்படுகிறது. இதற்குள் அதிகபட்ச ஃபண்ட் செல்வது இஸ்லாமிய நாடுகளுக்கே ஆகும். இதன் ஃபண்டிங் என்றால் அமெரிக்காவே ஆகும். இந்த ஃபண்ட் பயன்படுத்தி தீவிரவாதம் வளர்க்கும் ஆக்டிவிட்டிகள் நடக்கின்றன. அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த மக்களை வளர்த்தெடுக்க அமெரிக்காவே பணம் கொடுக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் உள்ளன. இதற்கு அமெரிக்கா ஃபண்ட் கொடுக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இது நான் கேட்டது அல்ல. அமெரிக்கன் செனட்டரின் பத்திரிகை கூட்டத்தை பாருங்கள். அவர் ட்வீட் செய்துள்ளார். இதுதான் எலோன் மஸ்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது அமெரிக்காவில் பரவலான ஒரு விஷயமாக மாறியுள்ளது. இதற்கு அடிப்படையில் தொடக்கம் குறித்தது இந்த ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியதோடு தொடர்புடையது. பின்னர் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் வந்திருக்கும் மாணவர்கள். சிந்தித்து பாருங்கள். யுனைடெட் நேஷனில் வேலை செய்யும் நபர்களின் குழந்தைகளே அதிகபட்சமாக அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் வயலன்ஸ் உருவாக்கியவர்கள். ஆன்டிசெமிட்டிக் இஷ்யூ. இந்த விஷயம் உருவானதன் போக்கை புரிந்து கொள்ளுங்கள். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருந்து வந்த வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதேபோல் அமெரிக்காவில் உள்ள பல யூனிவர்சிட்டிகளிலும் ஆன்டிசெமிட்டிக் தாக்குதல்கள் நடந்தன. அமெரிக்கன் கொடியை எரித்தவர்கள் யுனைடெட் நேஷனில் வேலை செய்தவர்களின் குழந்தைகளே. இதுதான் இஷ்யூ ஆனது. கேள்வி இப்போது சிம்பிள் கேள்வி. ஏன் இந்த பணத்தை கொடுத்து இப்படி டெரரை ஃபீட் செய்து வளர்க்க வேண்டும்? குவஸ்டியன் மிகவும் ஜெனுயின் ஆகும். அமெரிக்காவே அதிகபட்ச ஃபண்ட் கொடுக்கிறது. அமெரிக்கா இவர்களை தங்கள் நாட்டில் இருந்து வெளியேற்ற தயாராகி வருகிறது. பெட்ஷல் அப்பிறகு எந்த ஒரு டேர்ட் வேர்ல்ட் நாட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும். முன்பு ஒரு திட்டம் இருந்தது. யுனைடெட் நேஷன் முழுவதுமாக அமெரிக்காவில் இருந்து மாற்றி சவுதி அரேபியாவிற்கோ அல்லது யுஏக்கோ அதன் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாற்றப்படும். காரணம், அமெரிக்கா கூறுவது அவர்களுக்கு யுனைடெட் நேஷனுடன் தொடர்புடைய எந்த ஒரு ஆபீஸும் அவர்கள் நாட்டில் தேவையில்லை என்பதாகும். இவர்களை முழுவதுமாக வெளியேற்றுவதாகவே கூறப்படுகிறது. இப்படி வந்தால் மற்றொரு அமைப்பு உருவாகும் சாத்தியம் அதிகம். எனது அபிப்பிராயத்தில் யுனைடெட் நேஷன் ஒரு வெஸ்ட். இதனால் எந்த பயனும் இல்லை. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் என்று கூறும் நமது அண்டை நாடு அனாவசியமான விஷயங்களை யுனைடெட் நேஷன்ஸில், அதாவது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் கடந்த சமயம் கூட கூறியது. அது நீங்கள் பார்த்ததாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு வெறுமனே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பது ஆகும். இந்தியாவுக்கு எதிராக தேவையில்லாத விவாதங்களை எழுப்புவது ஆகும். ட்ரம்ப் இதை முழுமையாக ஒழித்து விடுவார். அதோடு யுனைடெட் நேஷன் என்று பெயர் வைத்து நடப்பவர்களே இல்லாமல் போகும்.